ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நைட்டில் யூரின் போக எழுந்திருக்கிறதுனால தூக்கம் கெடுதுன்னு கவலைப்படுறீங்களா? 50-60 வயசுக்கு மேலே ஆகியும் இந்த பிரச்சனையால் நிம்மதியாக தூங்க முடியலையா? தண்ணி குடிக்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு தண்ணீர் குடிக்கிறத குறைச்சும் பிரச்சனை தீரலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நைட் நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது செய்ய போகிறோம். அந்த ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த ரெமிடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் தாங்க எலுமிச்சம்பழம். ஃபர்ஸ்ட்டு நைட் நேரத்தில் ஏன் அடிக்கடி சிறுநீர் வருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, சிறுநீர் பை இருக்குல்ல, அது பலவீனமாக இருக்கிறது வயசு ஆக ஆக பிளாடர் மசில்ஸ்லாம் தளர்வடைய ஆரம்பிச்சிடும். அதனால கூட இரவில் சிறுநீர் அதிகமாக வரலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் உள்ளேயே இருந்துட்டு அடிக்கடி யூரின் வர மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும். தேர்ட் ரீசன் என்னென்னா டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூரின் ப்ரொடெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வரலாம். ஃபோர்த் ரீசன் என்னென்னா நைட் நேரத்தில் வாட்டர், காஃபி, டீ இது மாதிரியான ஃப்ளூயிட்ஸை நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால கூட யூரின் அடிக்கடி வரும். ஃபிஃப்த் ரீசன் என்னென்னா பொட்டாசியம், மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு சாதாரண எலுமிச்சம்பழம் எப்படிங்க நைட் நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய யூரினை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எலுமிச்சம்பழம் அப்படின்னா அதில் வெறும் புளிப்பு சுவை மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்ல தீர்வை தரும். விட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா யூரின் பிளாடரை க்ளீன் பண்ணக்கூடிய பண்புகளை தன்னுள்ள வச்சுருக்கு. நரம்புகளை பலமாக்குது. யூரின் பிளாடரை கூட பலமாக்கும். இதுக்கு இந்த எலுமிச்சையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி ஆஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆஃப் எலுமிச்சம்பழம் மட்டும் இந்த ரெமிடி செய்கிறதுக்கு போதுமானது. இதை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த ஆஃப் லெமனை புழிஞ்சு அதில் சர்க்கரையோ உப்போ சேர்க்கக்கூடாது. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து குடிக்கணும். 7 நாட்களுக்கு தொடர்ந்து குடிச்சிங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும். அதை நீங்களே உணரலாம். நம்மள பலருக்கும் நைட் நேரத்தில் யூரின் போக எழுந்திருக்கிறதுனால தூக்கம் கெட்டு போகும். எலுமிச்சை நீங்கள் எப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் 6-7 தடவை யூரின் போகிறதுக்காக எழுந்திருப்பாங்கல்ல, அதாவது அடிக்கடி அவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க, அதாவது அரை எலுமிச்சம்பழத்தை 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து ஒரே ஒரு சிட்டிகை கல் உப்பை நுணுக்கி எடுத்துக்கோங்க. இதை எப்போ குடிக்கணும்னா, தூங்குறதுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிடணும். எலக்ட்ரோலைட் இருக்குல்ல, இது இருக்குது. இது என்ன பண்ணுன்னா பாடியை பேலன்ஸாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால நைட்டில் யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதை குறைச்சிக்கலாம். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் உப்பு போடாமல் ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மெத்தடும் 7 டேஸ் நீங்கள் எடுத்துக்கணும், அதாவது 7 நாட்கள். யூரின் அதிகமாக நைட் டைமில் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செகண்ட் மெத்தட். இந்த 2 மெத்தடையும் நீங்கள் பின்பற்றுறப்ப சில தவறுகளை செய்யக்கூடாது. அது என்னன்னு பார்க்கலாமா? நைட்டில் காஃபி, டீ நீங்கள் குடிக்கவே கூடாது. செகண்ட் என்னென்னா நைட் நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. தேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் நைட் டைமில் குடிக்கக்கூடாது. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமான உப்பு சேர்த்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் லெமனை இந்த மெத்தடில் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு 2 மடங்கு பவர்ஃபுல்லாக இது ஒர்க் ஆகும். இதை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லெமன் சாப்பிட்டா அலர்ஜி வரும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த 7 நாட்கள் நீங்கள் லெமனை இந்த முறையில் பயன்படுத்தினதுக்கப்புறம் 4-5 டைம் யூரின் போக எழுந்திரிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, இனிமே 1-2 டைமாக அது குறையும். தூக்கம் நல்லா வரும். காலையில் எழுந்திரிக்கிறப்ப வரும்ல அந்த சோர்வு குறையும். நரம்புகள்லாம் பலமாகும். 21 நாட்கள் நீங்கள் எடுக்கிறப்ப இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும்.
எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான இன்கிரீடியன்ட் தான். இத வச்சு தான் நம்ம இந்த ரெமெடி செய்றோம். அதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அதே நேரத்தில அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். 1/2 லெமன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இத செய்றதும் எளிது தான். இந்த வீடியோல நம்ம வீட்ல சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சைய பயன்படுத்தி, நைட்டு நேரத்துல ஃப்ரீக்வென்ட்டா வரக்கூடிய யூரினை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட தூக்கத்த கெடுக்கக்கூடிய இந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணதுறது எப்படின்னு பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.